வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல ஹெல்த்தியான ப்ரொக்கோலி சூப் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, இந்த ப்ரொக்கோலி எடுத்து க்ளீன் பண்ணி வெந்நீரில் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா, வடிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 5 பல் பூண்டு, துளியூண்டு பச்சை மிளகா, இஞ்சி, அப்புறம் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணிக்கலான்னா, எல்லாத்துக்கும் பேஸு இந்த ஆனியன், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு தான். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, மெயின் வெஜிடபிள் இதை அந்த ப்ரொக்கோலி இதை வந்து இதில் போட்டுக்கிறேன். எல்லாம் போட்டுலாம், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டுக்கலாம். இதான் போட்டுட்டேன். இப்போ வந்து இதில் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி வேண்டாம், போதும், சரியாக இருக்கும். இதில் உப்பு போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது மேலேயே வந்து ஒரு டவராவில் வந்து பட்டாணி வச்சுட்டுருக்கேன். இது கலந்துக்காமல் தனியாக இதில் இருக்கிற மாதிரி வச்சுக்க போகிறேன். இதில் இப்போ 2 விசில் விட்டுடலாம். பட்டாணி எடுத்துட்டேன். இப்போ வந்து இதை ஸ்மாஷ் பண்ணிடலாம். நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு வடிச்சுட்டுலாம். இந்த பட்டாணி எடுத்து வச்சுட்டுருக்கேனோ அதோடு வச்சுக்க போகிறேன். இதை வடிகட்டின்றலாம். என்ன பண்ணிட்டேன்னா, இதெல்லாம் வந்து நம்ம வடித்து வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து இந்த வெஜிடபிள் கட்டரில் போட்டு ஒரு சுற்றின்னு வந்துட்டேன். போட்டுட்டு இப்போ வந்து இந்த வடித்தோம் இல்லையா, அந்த தண்ணி வந்து இருக்குது இதில், இதை வந்து இதில் போட்டு நம்ம இதில் வடிச்சுட்டுலாம். கொஞ்சமாக வடிஞ்ச உடனே ஊற்றிக்கலாம். வடிகட்டோம்னா வடிகட்டி இதை தனியாக எடுத்துட்டேன். இப்போ வந்து ரெடி பண்ணிட்டேன் சூப்பு. இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த க்ரீன் வெஜிடபிள்ஸில் வந்து இந்த ஜீரா பொடி போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஜீரகப்பொடி அதை வந்து பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்க போகிறேன். அப்புறம் சர்வ் பண்ணும்போது வேணுங்கிறவங்களுக்கு மிளகு பொடி போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு பொடி போட்டிருக்கேன். இப்போ வந்து இதை வந்து அடுப்பில் வச்சு சுட பண்ணிடலாம். அடுப்பில் வச்சுருக்கேன், சுட பண்ணிகிட்ருக்கேன். கொதிக்க வேண்டாம், சூடானோன்னா எடுத்துடலாம். இப்போ இந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை போட்டுடலாம். பட்டாணி இதெல்லாம் இதை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த க்ரன்ச்சியாக அந்த ப்ரொக்கோலியோட இதை பட்டாணியெல்லாம். இது ஒரு கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், அது சூப்பர். இது நல்லா பாயில் ஆகிடுது. கொதிக்க வேண்டாம், கொதி வர வேண்டாம். இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். சூப்பெல்லாம் நல்லா சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதான் சூடாக பண்ணி சாப்பிட்டதுமோ. இதில் வந்து இந்த கொத்தமல்லி தழைகள் போட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். அழகாக இருக்கும் பார்க்க.
நல்ல ப்ரொக்கோலி சூப்பு, ஹெல்த்தியான ப்ரொக்கோலி சூப் ரெடி. சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.